வணக்கம், ஜஸ்மி ஃபுட்ஸுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் இலங்கை முறையில் முட்டை ரொட்டி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது வித்தியாசமான முறையில் செய்ய போகிறேன். முட்டை ரொட்டி கூடுதலாக பீச் ரொட்டி செய்து அதில் முட்டையை வச்சு செய்கிறவியல். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: மா 1.5 கப் நான் எடுத்திருக்கேன், வெங்காயம் சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கேன், அதுமாதிரி கரட் லீக்ஸும் கொஞ்சம் வட்டி எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் சின்ன சின்ன துண்டாக வட்டி எடுத்திருக்கேன், தேங்காய் பால் எடுத்திருக்கேன், நல்லெண்ணெய், ஒரு மேசக்கரண்டி மிளகாய் தோல்கள் எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் மற்றும் 3 முட்டை. இந்த இதுகளை வைத்து எப்படி நாங்கள் எக் ரொட்டி செய்கிறேன்னு பார்ப்போம். 1.5 கப் மா எடுத்திருக்கேன். அதுக்குள்ள உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அதன் பிறகு இதற்கு தண்ணி சேர்க்காம நான் தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையால் மிக்ஸ் பண்ணி விடுவோம். தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, அப்போ தான் வித்தியாசம். தண்ணி சேர்க்கலாம், தேங்காய் பால் சேர்க்கறதால வித்தியாசமான சுவை வரும். இது கட்டிப்படாமல் ஒரு கலவையாக எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் கரண்டியால் மிக்ஸ் இது செய்யலாம். ஆனால் கரண்டியால் செய்கிறோம்னா கையால் செய்திங்கன்னு சொன்னால் அதில் கட்டியெல்லாம் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு இலகுவாக கட்டிப்படாமல் ரொட்டி மாதிரி செய்ய எடுக்கலாம். 1.5 கப்புக்கு நான் 400 ml தேங்காய் பால் எடுத்திருக்கேன். கட்டிப்படாமல் தொடர்ந்து இது செய்து பிணைஞ்சு கொண்டுருங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா கட்டிப்படாது. தோசைமா கிளவை எப்படி செய்வீங்களோ அது மாதிரி. ஓகே, இது ரெடி ஆகிட்டு மாக்கிழவை. இதுக்கு கொஞ்சம் கட்டியல் இருக்குது, அதை நான் அரிதட்டை பயன்படுத்தி அதை வடித்தெடுக்க போகிறேன். இந்த சட்டிக்கெல்லாம் இதை அரிதட்டால் வடித்தெடுப்பேன். அப்போ கட்டியல் எதுவும் இல்லாமல் ரொட்டி செய்யலாம். கட்டியல் இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இந்த இதுக்குள்ள வடிதட்டுக்கு இவ்வளவு மா கட்டியல் இருக்குண்டு. அதுக்காகத்தான் அரிதட்டால் நான் வடித்து எடுத்திருக்கேன். எந்த ஒரு கட்டியலுமே இல்லாமல் மாக்கலவை ரெடி பண்ணி வச்சுக்கேன். இதை ஒரு சைடாக வச்சுட்டு அடுத்த முட்டை கலவையை ரெடி பண்ணுவோம். அதுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, ஏற்கனவே வெட்டி வச்ச வெங்காயத்தை போடுவோம், கரட் லீக்ஸையும் சேர்த்துக்கொள்வோம், வெட்டின பச்சை மிளகாய், கடைசியாக இதோட மிளகாத்தூளையும் சேர்த்துக்கொள்வோம். இதை மிக்ஸ் பண்ணுவோம்.
முட்டை ரொட்டி செய்கிறதுக்கான முட்டை கலவையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி அடுப்பை மூட்டி எப்படி முட்டை ரொட்டி செய்கிறேன்னு பார்ப்போம். இதை வந்து மெல்லிய சூட்டில் வச்சுக்கொள்ளணும். சட்டி சூடாயிட்டான்னு சொல்லி கொஞ்சம் கையை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து வைக்க தெரியும். ஓகே, சட்டி சூடாயிட்டு அதெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்வோம். அதை வந்து டிஷ்யூ பேப்பராலேயோ அல்லது துணியாலேயோ துடைச்சிக்கணுங்க. அதன் பிறகு நீங்கள் ஆல்ரெடி செய்து வச்ச மாக்கலவையை விடுங்க. விட்டுட்டு இங்கே வந்து எல்லா பக்கத்தாலையும் இப்படி பிரட்டுங்க. கொஞ்சம் சூடாகி வந்த பிறகு இங்கே ஏற்கனவே மிக்ஸ் செய்து வச்சுக்கிற முட்டை இதை வந்து இதில் வரும். எப்பயுமே வந்து மெல்லிய சூட்டில் வச்சுக்கொள்ளுங்க. இதில் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூளை போடுவோம். இதை வந்து ஒரே பக்கத்துக்கு கொஞ்சம் மெல்லிய சூட்டில் வச்சுக்கொள்ளுங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து திருப்பி விடுங்க. அப்போ தான் ரெண்டு பக்கமும் வேகும். இப்படி அமர்த்தி விடுங்க. உனக்கு கொஞ்சம் தேவைன்னு சொன்னால் இந்த பக்கமும் வந்து மெட்ட பக்கத்துக்கும் வந்து எண்ணெய் கொஞ்சம் பூசி விடுங்க. இப்படி அமர்த்தி கொண்டிருங்க. எல்லா பக்கத்தாரையும் நீங்கள் இலங்கையில் வந்து கடை தேர்வில் விற்கிற எக் ரொட்டி மாதிரியே நல்லா டேஸ்டாக இருக்கும். எந்த சேனலை முதலாக பார்க்குறேன்னு சொன்னால் ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் பட்டன் அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடாக கிடைக்கும். நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். எந்த சேனலில் வந்து எனக்கு ரெசிப்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்க. ரெண்டு பக்கமும் மாறி திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நல்லா வேகி வரும். தேங்காய் பால் பாவிச்சு செய்த எக் ரொட்டி.
எக் ரொட்டி ரெடியாக இருக்குது. நான் வந்து வேறு பிளேட்டை மாற்றுவோம்.